அனைவருக்கும் வணக்கம். நம்ம சித்தர்கள் கூறும் ரகசியம் அப்படிங்கிற தொகுப்பில் சித்தர்கள் தன்னோட நூல்களில் என்ன மாதிரி ரகசியங்களை சொல்லியிருக்காங்க, அதை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் அகத்தியர் சொன்ன பரிபாஷை நூல்லையும் அகத்தியர் 12,000 அப்படிங்கிற நூல்லேருந்து நம்ம பார்த்தோம். இனி திருமூலர் கொடுத்த திருமந்திர நூலில் இருந்தும் நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுக்க போகிறேன். சித்தர்கள் நூலில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குன்னா சித்தர்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான் எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சித்தர் திருமூலர். திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சைவ நூலை நமக்கு அருளின ஒரு மாபெரும் சித்தர் தான் திருமூலர். அவரோட திருமந்திர நூலில் இருந்து இனி நம்ம ஒரு நல்ல விஷயங்களையும் பார்ப்போம். வெறும் அகத்திய திருமூலர்னு இல்லாமல் 18 சித்தர்கள்லையுமே அவங்க சொன்ன நூல்களில் இருந்து நமக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தேவையான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நம்ம சித்தர்கள் டாப்பிக்கில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு திருமந்திர நூலில் இருந்து ஒரு மனிதனுக்கு தேவையான 10 நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவரோட பாடலில் சொல்லியிருக்காரு. அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்ப்போம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பாடல் 556வது பாடலில் நியமம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காரு. நியமம் அப்படின்னா நன்மைகளை செய்தல் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். முதல்ல அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்ப்போம். தூய்மை அருளுன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தழே மற்றிவை காமம் களவு கொழையென காண்பவை நேமி ஈரைந்து நியமத்த நாமே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலில் சொல்லியிருக்க அந்த 10 நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ லைனை பார்க்கலாம். தூய்மையாக இருத்தல், இறை அருளோடு இருத்தல், அளவான உணவு, பொறுமையோடு இருத்தல், நேர்மையுடன் இருத்தல், பொய் பேசாது சத்தியத்தை கடைபிடித்தல், சத்தியத்திற்காக வைராக்கியத்தை வளர்த்தல், காமத்தை எண்ணாதிருத்தல், களவு என்பது திருடுவது எண்ணாதிருத்தல், கொலை எண்ணாமல் இருத்தல். இந்த 10 குணங்கள் தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 10 நல்ல குணங்கள். இந்த 10 நல்ல குணங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்களால் மற்றவங்க யாருக்குமே பிரச்சனை வராது. இதுதான் திருமூலர் தன்னோட திருமந்திர நூலில் சொல்லியிருக்கார். இதை கடைப்பிடிச்சு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்னு தான் திருமூலர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன பல விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் சித்தர்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதிவுகள் தொடர்ந்து நான் கொடுப்பேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.